ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ் வெங்கட். இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி தாங்க வந்திருக்கோம். மற்றப்பள்ளி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7 மணி ஆயிடுச்சு. ஸோ காலையில் ரொம்ப குளிராக இருந்துச்சு நம்ம ஏரியாவிலேருந்து வர்றதுக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் கொஞ்சம் யானையெல்லாம் சுற்றிட்டு இருக்குது. அதனால் மார்னிங்காக வர முடியல, இருட்டு டைமில் வர முடியல. அதனால் கொஞ்சம் வெடிஞ்ச வாட்டிக்கு தான் அங்கேருந்து கிளம்ப முடியுது. ஸோ மற்றப்பள்ளி சந்தைக்கு வந்தாச்சுங்க, போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் லைக் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு அது ரெக்கமெண்ட் ஆகும். அதனால் பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பரவாயில்ல, ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கண்ணுக்குட்டி பாருங்க, அழகான கண்ணுக்குட்டிங்க. எல்லாம் காலையில் டைமில் நல்லா தரமாக இறங்கிட்டுருக்கு பாருங்க. கண்ணுக்குட்டி தாங்க ஜாஸ்தி, நல்லா தரமான கண்ணுக்குட்டி. வணக்கம் பாருங்க, இப்போ தாங்க உள்ளே பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க கண்ணுக்குட்டி. நல்லா தரமான கண்ணுக்குட்டிங்கெல்லாம் இருக்குது பாருங்க. இங்கேயும் இறக்கிட்டு இருக்காங்க பாரு கண்ணு. அம்மா அடி, சரியான ஜம்புங்க கண்ணுக்குட்டி. நல்லா சூப்பராக இருக்குது கண்ணுக்குட்டிங்க. நல்லா கிடையாது கண்ணுக்குட்டிங்க. இன்னும் உள்ள கண்ணுக்குட்டி இருக்குது. ஆஜம்மா, சரியான ஜம்புங்க கண்ணுக்குட்டிங்கெல்லாம். ஃபுல்லாக ஜம்ப் பண்ணுது பாருங்க கண்ணுக்குட்டி. எவ்வளோ நல்லா தரமா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் காளை கண்ணுக்குட்டி தான் எல்லாம் ஃபுல்லாக. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது காலையில் கண்ணுக்குட்டிங்கெல்லாம். காளை கன்றுக்குட்டிங்க, கிடாரி கண்ணுக்குட்டிங்க இந்த வாரம் நிறையா இறங்கிட்டுருக்கு. போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் சந்தை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு போல் இருக்குது. இப்போ தான் இறங்கிச்சிங்க. இதெல்லாம் ரேட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கண்ணுக்குட்டி பாரு எவ்வளோ தரமாக இருக்குங்க. எல்லாம் இல்லைப்பா. என்னாச்சு எடுத்துட்டு வரல இன்னைக்கு மாடு? சின்ன வியாபாரியா? சரி. என்ன பல்லு இது? பல்லு வைக்கல. ஏறு இன்னும் பழைய இருக்க மாட்டாங்க. ஏறு ஓட்டு தானே? நாலு ஓ நக்கெல்லாம் பார்த்து சொல்கிறது. ஒரு ஏறு பழகிருக்கே இல்லையான்னு மட்டும் சொல்கிறேன். என்ன ஆள் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கா தம்பி? வேணா அடே ஏறு பழகலையா? இப்போ தான் பழக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்ணுக்குட்டி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா சூப்பரான கண்ணுக்குட்டி, காளை கன்றுக்குட்டிங்க. அழகாக இருக்குது கண்ணுக்குட்டி. நீங்கள் பார்த்துட்டு இந்த காலை பார்த்தீங்கன்னா 2 பல்லுங்க, 55,000 ரூபா ரேட்டு சொல்லியிருக்காங்க. நல்லா தரமாக இருக்குது. வீட்டை வளர்த்துட்டு இருந்த காளை தாங்க, வேறு எதுவும் யூஸ் பண்ணல. ஆனால் காளை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நல்லா ஜம்மன ப்ரீடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தமான நாட்டு காளைங்க. நல்லா ஜம்மன இருக்கு பாருங்க. ரெண்டே 2 பல்லு தான் வச்சிருக்கு. ஜம்மன். எந்த ஊர் காளை ப்ரோ? ஆம்பூரா? சரி. ஆம்பூர்லேருந்து கொண்டு வந்துருக்காங்க.
இன்றைக்கி வந்து கண்ணுக்குட்டி தாங்க வந்து ஜாஸ்தியாக வந்துருக்கு. ஆடு படமாடு நல்லா சூப்பராக இருக்குது கண்ணுக்குட்டி பாருங்கள். வெறும் கண்ணுக்குட்டி தாங்க, நல்ல அழகான கண்ணுக்குட்டிகள்லாம் இன்றைக்கி வந்திருக்கு. நிறைய நம்மளால் வந்து பார்க்க முடியும். அழகான கண்ணுக்குட்டிகள்லாம் வந்து எல்லாம் நிற்கிதுங்க. ஆனால் எந்த மாடு என்ன பண்ணணும்னு தெரியாது. நாமளாம் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். உதைக்கிற கண்ணுக்குட்டிங்க மாடுங்கள்லாம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மட்டும். நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்ல லட்சணமாக. கண்ணுக்குட்டியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக, நல்லா சூப்பரான கண்ணுக்குட்டி. இந்த மாதிரி இதெல்லாம் ஜோடி கிடாரி கண்ணுக்குட்டி, காளை கண்ணுக்குட்டி ரெண்டுமே இருக்குது. சூப்பராக இருக்குது கண்ணுக்குட்டி. இவர் அந்த பக்கம் காளை கண்ணுக்குட்டி. கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, செம்ம கலர். அந்த கலருக்கு தாங்க ரேட்டு. நல்லா அருமையாக இருக்குது கண்ணுக்குட்டிங்கெல்லாம், வேறு லெவலில். இந்த பக்கமும் கண்ணுக்குட்டிங்க இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பசுமாடுங்களும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஹாய் ப்ரோ, ஹாய். எல்லாமே வந்து நம்ம ராமசாமி அண்ணாவோட அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொட்டை மாடு தான் நிறைய கொண்டு வருவாப்புல. உங்களுதான தம்பி மாடு? உங்களுதா? பார்த்தீங்களா, இன்றைக்கி ஸ்கூல் லீவு, அதனால் வந்திருக்கான், சந்தைக்கு வந்திருக்கான். என்ன பேர் அவன் பேர்? ஷரணா. ஓகே, சரி சரி சரி. அந்த பக்கம் மாடுகள்லாம் வந்து நிறைய கட்டி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் கண்ணுக்குட்டிங்கெல்லாம் இருக்குது. பாருங்க, கண்ணுக்குட்டி அழகான கண்ணுக்குட்டிங்க, சூப்பராக இருக்குது. எல்லாம் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சிங்க. சேல் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது கண்ணுக்குட்டி.